காண்கிற கண்ணையும் கேட்கிற காதையும் கர்த்தர் மனிதனுக்கு தந்திருக்கிறார். இந்த காதுகளை படைத்தபோது கர்த்தருடைய நோக்கம் என்ன? கர்த்தர் பேசுவதை கேட்கும்படியாக இந்த காது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேட்கிறதான விதத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவும் பேசுகிறார், அப்போஸ்தலர்களும் பேசியிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ரோமர் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யாரா இருந்தா என்ன, எந்த கிராமமா இருந்தா என்ன, எந்த சிட்டியா இருந்தா என்ன, அவன் எந்த ஜாதியா இருந்தானே, எந்த இனமா இருந்தானே, எவ்வளோ படிச்சிருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, அழகுள்ளவனா இருந்தால் என்ன, அழகற்றவனா இருந்தால் என்ன, உயரமான ஆளா இருந்தால் என்ன, வளர முடியாமல் குள்ளமா இருக்கிற ஆளா இருந்தால் என்ன, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. அவரை விசுவாசித்தால் போதும், அந்த விசுவாசமே பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக இருக்கிறது. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியினாலேயே நாம் இன்றைக்கு ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். நாம் தேவனை தொழுது கொள்ளுகிற வணங்குகிற கூட்டம் அல்ல, அவரோடு கூட தொடர்பில் இருக்கிறவர்.